எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அதித்தி, பொதுநல மருத்துவர், மேத்தா ஹாஸ்பிட்டல் செட்பேட்ல பணிபுரியறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபேட்டி லிவருக்கான 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஒன்று சக்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ், இன்னொன்று வந்து ஒபிசிட்டி. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ சுகர் இருந்ததுன்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும். உங்கள் டாக்டர் பார்த்து ரெகுலர் செக்அப் போய் மெடிசின்ஸ்லாம் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி டயட் கண்ட்ரோல். அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி டயட் கண்ட்ரோல்ல இருந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். இது பண்ணாலே ஃபேட்டி லிவரை நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும். செகண்ட், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு ஸ்க்ரீன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அது ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில டெஸ்ட் இருக்கு. சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வச்சு அந்த லிவர் ஃபங்க்ஷன்ஸில் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். யூஸ்வலாக ஏர்லி ஸ்டேஜஸில் சில அப்நார்மாலிட்டிஸ் இருக்கலாம். இதை தாண்டி ஆனுவலாக பண்ணுற ஹெல்த் செக்கப்பில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அல்ட்ராசவுண்டில் ஃபேட்டி லிவர் டிடெக்ட் ஆகும்போது ஒருவேளை இந்த பிளட் டெஸ்ட்டும் அப்நார்மலாக இருந்ததுன்னா மூணாவதாக இன்னொரு ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபைப்ரோ ஸ்கேன். இந்த ஸ்கேன் வந்து லிவர் வந்து எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். இதை வச்சு ஃபைப்ரோசிஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரோசிஸ் ஒருவேளை ஆயிருந்தா நம்ம அந்த ரிவர்சிபிள் ஸ்டேஜை தாண்டி இர்ரிவர்சிபிள் கிட்ட போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஃபைப்ரோசிஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் ரிவர்சிபிள் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது குவிக்காக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால இதை ப்ரிவென்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி மேக் ஹெல்த்தி சாய்ஸஸ், ஈட் வெல், ஸ்லீப் வெல், எக்ஸசைஸ் வெல். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்க, சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணாலே ஃபேட்டி லிவர் ரெடியூஸ் பண்ண முடியும். பர்டிகுலராக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணிட்டு உங்கள் டாக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையா, ஃபர்தராக டெஸ்ட் ஏதாவது தேவையா, இல்லை என்ன பண்ணால் இது ரெடியூஸ் பண்ண முடியும், இதுக்குன்னு சில மெடிசின்ஸ் கூட இருக்குது, இதை பற்றியெல்லாம் உங்கள் டாக்டர் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஸ்டே வெல் இன்ஃபார்ம். தேங்க்யூ.